ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்களேன், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த என்டிபிசி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எக்ஸாம் எப்போன்ற நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம், அதாவது சிபிடி ஃபஸ்ட்டு வந்து ஜூன் 5th ஜூன் 23 வரையும் நடக்குது. 15 days. நம்ம இதுவரை எவ்வளோ பேர் எழுத போகிறோன்னு தெரியுங்கள? 1,20,00,000 பேர் இந்த காம்படிஷனில் வர போகிறாங்க. டோட்டலோட போஸ்டிங் எவ்வளோ தெரியும்ல? 11,000 சம்திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் வேறு வந்துருச்சு. டேட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டைமும் நிறையா கொடுத்துட்டாங்க. நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது இந்த 15 days ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலில் இருக்க பாருங்கள். உள்ளே போய் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒரு 20 கொஷின் பேப்பர் பக்கத்தில் சிபிடி, அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், அவேர்னஸ் போட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லிங்க் எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா 10 நாள் முன்னாடி சொல்லிடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸாம் வந்து ஒரு ஜூன் 5 இருந்துச்சுன்னா 10 நாள் முன்னாடினா 25th. ஓகேவா? இந்த மே 25th சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளி போக 6, 7, 8ன்னு போகிறப்ப 26, 27, 28 அந்த மாதிரி டேட் வந்து தள்ளி உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சென்டரில் வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் லெவல் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் எண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது வந்து வைஸ் வெர்சாவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு டிஃபிகல்ட்டியில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஓகே, நல்லா எழுதுங்க. அதே மாதிரி கால் லெட்டர் எப்போ வரும், எந்த சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு 4 days முன்னாடி. இப்போ 5th இப்போ ஜூன் 1, ஜூன் 2 உங்களுக்கு வந்து எந்த சென்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக போகிறப்ப ஆதார் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ, ஒரு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபோட்டோ எடுப்பாங்க, திருப்பி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். எக்ஸாம் நடந்துகிட்ருக்கப்போ நடுவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டா போதும், வேறு எதுவும் இல்லை. எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் ஆதார் கார்டு கையில் தான் இருக்கணும். எந்த ஒரு இரும்பு பொருளும் உடம்புல இல்லாத மாதிரி பார்த்துவாங்க. ஃபேண்ட்டில் இந்த பட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது இக்னோர் பண்ணிடுவாங்க. இது மட்டும், மற்றபடி எதுவும் இந்த கயிறு, தாயத்து அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாத பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் அவங்க ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம போகிறப்பே ப்ரிப்பராக போவோம். பெல்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனால் கழட்டி வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி போங்க. ஓகேவா? நீங்கள் இதை எங்கே போய் பார்க்கலாம், எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட்லாம் எங்கே எடுக்கலாம்னா ஆர்ஆர்பி அப்ளைன்னு பண்ணியிருப்பீங்களே, ஆர்ஆர்பி சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள கால் லெட்டர் சிட்டி இன்டிமேஷன்னு 10 நாள் முன்னாடி உங்களுக்கு வரும். 25th, 26th நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் மெயிலில் உங்களுக்கு இதுவும் சொல்லிடுவாங்க. ஓகேவா? மெயில்லையும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன்ஸ் வந்துடும். நீங்கள் அந்த லிங்க் பண்ணி கூட உங்கள் இது போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கிறது. கொஞ்சம் தெளிவாக நல்லா பார்த்துட்டு போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.